ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபைத்தானில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாண்ட் லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். கோடிங்க்கு வந்து கமாண்ட் லைன் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து டைப் காஸ்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதை டைப் காஸ்டிங் சொல்லலாம், இல்லைனா வந்து டைப் கன்வர்ஷன் கூட சொல்லலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷனில் வந்து நம்ம ஒரு 3 கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைத்தானோட ஃபுல் ப்ளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து கமாண்ட் லைன் பார்க்கலாம். நார்மலாக வந்து கமாண்ட் லைன் வந்து எப்படி கொடுப்போம் நம்ம அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு சி இருக்குது, C++ இருக்குது. அதுக்கெலாம் வந்து நம்ம கமாண்ட் லைன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா சும்மா வந்து கொட்டேஷன் கொடுப்போம். 3 கொட்டேஷன் இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு டைட்டில் கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து கமாண்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது டாக்குமெண்டேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம கமாண்ட் லைனில் என்ன கொடுக்குறோம் அப்படி கொடுத்தாலும் வந்து அதை வந்து அவுட்புட்டாக வராது. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கோடிங் பார்க்குறோம், அது வந்து எந்த ஒரு டைட்டிலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது எதுக்கான கோடிங்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கமாண்ட் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து 3 கொட்டேஷன் கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைத்தானில் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் வந்து பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு எண்டில் வந்து அதே மாதிரி 3 கொட்டேஷன் வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைட்டிலாக தான் வந்து அந்த கோடிங் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நீங்கள் அவுட்புட்டில் வந்து இது வராது. ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். x = 10 அண்ட் y = 20 இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து z = ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம், அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து x + y இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகணும், அதாவது இஜெட் வந்து என்னென்னு அதுக்கு எனக்கு பிரிண்ட் ஆகணும் இப்படி சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு, 30 வந்திருக்கு. ஸோ வந்து ஒன்லி வந்து அதோட ஆன்சர் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ இஜெட்டோட வேல்யூ x + y. ஸோ வந்து 2 ஆட் பண்ணி மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கே தவிர நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கமாண்ட் லைன் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வரலை. ஸோ வந்து கமாண்ட் லைன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொட்டேஷன் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம பேசிக் ப்ரோக்ராம் டைட்டில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எரர் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து கமாண்ட் லைன் கொடுக்கணும். அதாவது 3 கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவுட்புட்டாகவும் வராது. உங்களுக்கு வந்து அந்த கோடிங் பார்க்கும்போது இது எதற்கான கோடிங் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் இந்த டைட்டில் மூலமாக. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னென்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டீஜர், செகண்ட் ஃப்ளோட், தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்கு. இந்த 3 தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அதாவது ஒரு இண்டீஜர் டைப்பில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு ஃப்ளோட் டைப்பில் வேணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த கோடிங்லேயே நம்ம எழுதி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான கோடிங் பார்க்கலாம். இப்போது நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் கோடிங் பார்க்கலாம். a = 10.0 அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இன்புட்டில் a = 10.0 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ 10.0 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர் அப்படின்னு. ஸோ வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏயை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். டைப் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட டைப் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அவுட்புட்டில் 10.0 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன டைப் அப்படின்னு
ஃப்ளோட் டைப்னால ஃப்ளோட் டைப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. சப்போஸ் வந்து எனக்கு வந்து இது ஃப்ளோட் டைப்பாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து அதை இண்டீஜராக மாற்றி தான் எனக்கு அவுட்புட்டில் வேணும். நான் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துட்டேன் இன்புட், ஓகே. ஆனால் வந்து எனக்கு அவுட்புட்டில் வரும்போது அது வந்து இண்டீஜராக கன்வெர்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறது தான் வந்து டைப் கன்வர்ஷன். இதில் தான் நமக்கு டைப் கன்வர்ஷனுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இதே கோடிங் இருக்கட்டும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. நான் எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எம் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் இன்டிஜர் ஆஃப் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டில் நம்ம ஏ கொடுத்துட்டோம். ஏயோட வேல்யூ வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. எனக்கு வந்து இன்டிஜர் வேல்யூவாக வந்து அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா இன்டிஜர் ஆஃப் அப்படி கொடுத்துட்டு ஏல உள்ள வேல்யூ வந்து எனக்கு இன்டிஜராக வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன். ஓகே, அசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு எம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகணும். எம்னா என்ன? அது வந்து நம்ம இன்டிஜர் ஆஃப் ஏயோட இன்டிஜர் கன்வர்ஷன் தான் நம்ம எம்மில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எம் வந்து பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ டைப்பே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ டைப் ஆஃப் எம் அந்த மாதிரியும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அதோட டைப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்டிஜர் டைப்பா இல்லை ஃப்ளோட் டைப்பா அப்படின்னு. ஓகே, இப்போது வந்து இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கு 10.0. அதோட டைப் வந்து கிளாஸ் வந்து என்னென்னா ஃப்ளோட் டைப் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை வந்து நான் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்டிஜர் தான் எனக்கு வேணும், பாயிண்ட் வச்சு வர வேணாம், ஃப்ளோட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ங்கிற வேரியபிள் அசைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வந்து அதனால் எனக்கு 10 கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து இன்டிஜர் டைப்னால கிளாஸ்லேருந்து இன்டிஜர் அப்படிங்கிறது அவுட்புட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோட் நம்பராக இருக்கிறத இன்டிஜராகவோ இல்லை இன்டிஜராக இருக்கிறத ஃப்ளோட்டாவோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே பாருங்கள், நீங்கள் வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து ஃப்ளோட் கன்வர்ஷன் பார்க்கலாம். இப்போ 10 அப்படி கொடுத்துருக்கேன், இது வந்து இன்டிஜர். ஓகே, இன்புட்டில் 10 கொடுத்துருக்கேன், இது இன்டிஜர். ஸோ வந்து எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகி வரணும் அப்படின்னா இங்கே எம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டிஜரை 10 கொடுத்துருக்கேன், ஏயோட வேல்யூ அது வந்து இன்டிஜர். ஆனால் எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகி வரணும் அப்படிங்கிற கீழே வந்து எம்ங்கிற வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து 10.0 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருச்சு ஃப்ளோட்டாக. ஸோ வந்து இதோட டைப் வந்து ஃப்ளோட். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. 3 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த டைப் கன்வர்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இன்டிஜர், இன்னொன்று வந்து ஃப்ளோட், அடுத்து ஸ்ட்ரிங். இந்த 3 கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ இன்னொரு கோடிங் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் x இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் x அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்க போகிறோம், அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கோடிங் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து y இஸ் ஈக்குவல் டு input of enter the value of y. நான் அவுட்புட்டில் வந்து 2 வேல்யூ வாங்க போகிறேன். வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். z is equal to x plus y அடிஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டோட்டல் 2 ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கணும். இதுலேருந்து நான் ஒரு கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் இஜெட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவுட்புட்டில் வந்து எனக்கு வந்து
என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்டர் கிளிக் பண்ணும்போது என்டர் தி வேல்யூ ஆஃப் ஒய், ஒய்யோட வேல்யூ கேட்குது. அதுக்கு வந்து ஒரு 14 கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கல, ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி தான் கிடைக்கிது. பாருங்கள் 20 40 அந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ வந்து ஏன் இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா, இது வந்து நார்மலாக வந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பு. நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். இன்டீஜரோ இல்லை ஃப்ளோட்டோ கொடுக்கும்போது இந்த இன்புட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டீஜர் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம இதில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நார்மலாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி தான் கிடைக்கிது. சப்போஸ் வந்து நான் வந்து இப்போ இன்டீஜர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக வேல்யூ வந்து இன்டீஜர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி y is equal to integer of. கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை வந்து நான் எடுத்துறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ கேட்குது. அகெயின் வந்து 20, ஒய்யோட வேல்யூ 40. இப்போ பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிது. ஸோ வந்து இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து இன்டீஜர் ஆஃப் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கும். நார்மலாக வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இன்புட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட டைப் தான். ஓகேயா? ஸோ அதனால் இன்டீஜர் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப் கொடுத்தா தான் நமக்கு நம்பர்ஸ் வந்து அதில் வந்து இன்புட்டாக வந்து வாங்க முடியும். இது ஆல்ரெடி பார்த்தது. இப்போது வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டோட்டல் அப்படி கொடுத்தாச்சு. இப்போ வந்து முன்னாடி கொடுத்த மாதிரி ப்ளஸ் இஜெட் அப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து முன்னாடி வந்து இன்டீஜருங்கிறது நான் போடவே இல்லை, இன்புட் ஆஃப்னு போட்டேன். ஸோ வந்து நம்ம வாங்குகிற நம்பர்ஸ் வந்து அது எப்படி வந்து அந்த கோடிங் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக எடுத்துக்கிச்சு. ஸோ வந்து நமக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துச்சு. ப்ளஸ்ங்கிறது இங்கே வந்து ஜாயின் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இன்டீஜர்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது ரெண்டே ஆட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். இன்டீஜரை வந்து நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குது 20, அண்ட் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஒய் கேட்குது 40. பாருங்கள் ரெண்டே ஆட் பண்ணி 60 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி பார்த்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கமாவை எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ வந்து 20 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 40. பாருங்கள், இப்போ அடுத்து என்ட்ரு கிளிக் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, நார்மலாக வந்து இங்கே கமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கமா யூஸ் பண்ணையில் அது தனியாக வந்து கன்சிடர் ஆகுது. இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து நான் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஆனால் 2 நம்பர் அப்படிங்கிறனால இதை ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறத காட்டுது. 2 இன்டிஜர் வேல்யூ, ஸோ வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்னு காட்டுது. இதுவே நான் இந்த இன்டிஜரை எடுத்துட்டேன் இன்புட்டில் அப்படின்னா வந்து 2 ஜாயின் பண்ணும். ஓகே, இன்டிஜர் போட்டனால இது வந்து ஒரு நம்பராக வந்து அது கன்சிடர் பண்ணியிருக்கு. நம்பரை வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு எரர் வருது. ஓகேயா? ஓகே, இப்போ இதிலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது இது நம்பராக இருக்கிறனால தான் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். அப்போ வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் இஜெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். எக்ஸோட வேல்யூ கேட்குது, அகெயின் வந்து 20 அண்ட் ஒய்யோட வேல்யூ கேட்குது, அகெயின் வந்து 40. இப்போ பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ வந்து அது ஸ்ட்ரிங்காக மாற்றி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கமெண்ட் லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். கமெண்ட் லைனாக டைட்டில் வந்து கொடுக்குறது. அது வந்து அவுட்புட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ வந்து அதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கன்வர்ஷன் பார்த்தோம். அதாவது ஒரு இன்டிஜராக இருக்கிறத ஃப்ளோட்டாக எப்படி மாற்றுறது, ஃப்ளோட்டாக உள்ளதை வந்து இன்டிஜராக மாற்றுறது, அதே மாதிரி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்காக எப்படி மாற்றுறது, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்பர்ஸாக மாற்றுறது, அதை பற்றி இப்போ கோடிங் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.